Hi, hello friends. Welcome to Stee Star Tech. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா 7QC டூல்ஸ். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி குவாலிட்டி ரிலேட்டட் டூல்ஸ் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7QC டூல்ஸ். இது வந்து ஒரு குவாலிட்டியில் பேசிக் டூல்ஸ் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு அந்த பேசிக்கே தெரியாமல் இருக்கிறதுனால தான் இஷ்யூவே. அதனால் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூல்ஸை ஆக்சுவலாக அது என்ன, எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பேசிக் சொல்ல போகிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது யூஸ் ஆகும். இது தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதோட நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக அப்ரோச் பண்ணி அதை எஃபெக்டிவாக க்ளோஸ் பண்ண முடியும். அதனால் இந்த பேசிக் டூலை தெரிஞ்சுங்க. எங்கே போனாலும் இன்டர்வியூவில் இதையும் கேட்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பேசிக்கான டூல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக 7QC டூல்ஸுன்றது என்னென்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் ஷீட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் டயக்ராம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ். அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஏழாவது பேரட்டோ டயக்ராம். இதுதான் ஆக்சுவலாக 7QC டூல்ஸ். ஆக்சுவலாக பேசிக் டூல்ஸ் தான் இது குவாலிட்டியில். வாங்க இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னன்றது. வர்றது செக் ஷீட். செக் ஷீட்னா என்னென்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனையும் இது பண்ணலாம், ரிஜெக்ஷனையும் இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நேமு, டேட்டு, ஷிஃப்ட்டு அதெல்லாம் இருக்கும். பார்ட் நம்பர், பார்ட் நேம், அது கூட யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பெக் இருக்கும், இது வந்து ஆக்சுவல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது தான் செக் ஷீட். இதில் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்த் இருக்குன்னா அது ஸ்பெக் எவ்வளோ, இப்போ 5 ± 0.5 அப்படின்னா ஆக்சுவல் நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ எழுதிக்கலாம். லென்த்து, விட்த்து, ஒரு பார்ட்னா லென்த்து, விட்த்து, பிரெத், இந்த மாதிரி என்னென்ன இது வருதோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நோட் பண்ணிக்கிறது தான் இது. அதே மாதிரி இப்போ ரிஜெக்ஷன் கூட நோட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ஷன் இருக்குன்னா என்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஃபிட்மெண்ட் இஷ்யூ, அதில் எவ்வளோ நம்பர் வந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி லென்த் இஷ்யூ, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அது மாதிரி. செக் ஷீட்டுன்றது நத்திங் பட் ஒரு ஷீட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் தான் பண்ண முடியும். இதை வச்சு அதுலேருந்து டேட்டா எடுத்து தான் நம்ம அடுத்து அனாலிசிஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு போகும்போது பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மளிகை கடைக்கு சீட்டு எழுதிட்டு போவோம். அந்த சீட்டு படி வாங்கி வந்துட்டோமா அப்படின்றது ஒன்று ஒன்றா டிக் பண்ணுவோம் பாருங்கள். வீட்டில் வந்து நம்ம இருக்கிற ப்ராடக்டோடு செக் பண்ணுவோம். அது கூட ஒரு டைப் ஆஃப் செக் ஷீட் தான். பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செக் ஷீட்னால் அதை சொல்லலாம். ஓகே, அடுத்தது செக் ஷீட் பார்த்தாச்சு. அடுத்தது கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. இந்த கண்ட்ரோல் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து அந்த வித்தின் த லிமிட்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. நம்ம எதுவுமே இல்லாமல் விஷுவல் ரெப்ரசன்டேஷனாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து வித்தின் த ஸ்பெக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி இப்போது ப்ராசஸ் முடித்த பிறகு நீங்கள் அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சி அதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். அதாவது ரிஜெக்ஷனோ ரீஒர்க்கோ வருதுன்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அது ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பார்ட் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை முடித்த உடனே செக் பண்ணுறீங்க, மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா உங்களோட ப்ராசஸ் காஸ்ட் வேஸ்ட்டு எல்லாமே எலிமினேஷனை குறைக்கிறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது.
கண்ட்ரோல் சார்ட்ன்றது எஸ்பிசி சார்ட் ஒன்று போடுவோம். அதுவும் இது மாதிரி தான், அது ஒன்றுமே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வேல்யூஸு, இது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன், இது வந்து லோயர் ஸ்பெசிஃபிகேஷன், இது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்மாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிப்போம். அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட், இது சென்ட்ரல் லைன் கண்ட்ரோல் லிமிட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள் எடுப்போம். இது வந்து என்னென்னா எக்ஸ்பார் ஆர்டர் சார்ட்டுமாங்க, ஆவரேஜ் ரேஞ்ச் சார்ட். இது ஒரு கண்ட்ரோல் சார்ட் தான். இது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து வித்தின் த ஸ்பெக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எடுத்த ஸ்பெக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு 5 ரீடிங் எடுக்கிறீங்கன்னா அதோட ஆவரேஜ் எடுப்போம். அதோட ஆவரேஜ் எங்கே இருக்குது அப்படியே பார்த்துட்டே போவோம். இப்போ ஒரு 25 சாம்பிளோ 30 சாம்பிளோ மந்த் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருப்போம்னு வைங்க. இது ஏதாவது 1-2 அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிடுச்சுன்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம் ப்ராசஸில் ஏதோ சேஞ்ச் இருக்குது, அது வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் குறையும், இது ரிஜெக்ஷன் குறையும். அதனால தான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் கண்ட்ரோல் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்குது. எக்ஸ் சார்ட், பி சார்ட், என்பி சார்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த 80 பார்க்கும்போது இது வந்து ஃபிஷ்போன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இஷிகாவா டயக்ராம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த டூல், ஆக்சுவலாக ரூட் காஸ் அனாலிசிஸ் டூலு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, ஒரு அப்ரோச் பண்ணுவோம் ப்ராப்ளத்தை. இது ஒரு ப்ராப்ளம்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேனு, மெஷினு, மெட்டீரியலு, மெத்தடு, மெஷர்மெண்ட்டு இல்லை என்விரான்மெண்ட். மேன், மெஷின், மெத்தட், மெட்டீரியல், என்விரான்மெண்ட் இல்லை மெஷர்மெண்ட்ஸ். இதை வந்து அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பண்ணுவாங்க, பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வச்சு ஒவ்வொரு காசாக இது பண்ணிவிட்டு அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் டூல். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் 5M மெத்தடில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒவ்வொன்றா போடுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராம்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு 2 வேரியபிளுக்கு உள்ளான டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். இதுவும் ஒரு டேட்டா டூல் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற டூல் தான். டேட்டாவை ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கே கூட டிஸ்பிளே பண்ணுற டூல் தான் இது. இது என்னன்னா ஆக்சுவலாக XY தான். இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, XYன்னு எடுத்துங்களேன், ஏதோ ஒரு வேரியபிள். இந்த 2த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ஸ்கேட்டர் பிளாட், அதாவது ஸ்கேட்டர் டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ் இருக்குது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆக எக்ஸ் வந்து உங்கள் ஏஜ்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஒய் வந்து உங்கள் சேலரின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து ஒரு டாட்டர் டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். உங்கள் சேலரியும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா இதில் வந்து 3 டைப் ஆஃப் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்பை. பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், நோ ரிலேஷன். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டேட்டா டூல் தான், டேட்டா டிஸ்பிளே பண்ணுற டூல் தான். 2 வேரியபிளுக்குள்ளான ரிலேஷன்ஷிப்பை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி இருக்குன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற சேலரி ஏறிட்டே போகுது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன். அதே பார்த்தீங்கன்னா
இப்போ இது வந்து வேற ஏதாவது டைமு அந்த மாதிரி டைமு டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். இப்போ டைம் குறைய அது மாறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து இதுக்காகவே இல்லை, ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி டாட்டர் லைன் தான் இது, ரெண்டு வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இது குறைச்சிக்கிட்டே வருது. அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட்டு. இது வந்து என்ன சொல்லுவோம்னா, இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பாருங்க, முன்னாடி போட்டது பாசிட்டிவ் ட்ரெண்டில் முன்னாடி போயிட்டே இருந்தது, அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த டேட்டா எப்படி இருக்குது, ஃபுல்லாக டவுன்வர்ட்ஸில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும், அதாவது எப்படின்னா ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி பார்த்ததுல பாசிட்டிவ் மேலே போயிட்டே இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒன்று இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன், இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. அதனால இந்த நெகட்டிவ் கோரிலேஷன். இன்னொன்று இருக்குது, அது ரிலேஷனே கிடையாது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸ் ஒய் ரெண்டு இருக்குன்னா இதுக்கு எதுவும் சம்மந்தமே இருக்காது, போயிட்டே இருக்கும். இது ஒரு மாதிரி போகும், அது ஒரு மாதிரி போகும், எதுவுமே உங்களால் சொல்லவே முடியாது. அதுதான் இந்த நோ ரிலேஷன். இந்த மூணு தான் இருக்குது. ஸ்கேட்டர் டயக்ராம்ன்றது எதுக்குன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்கேட்டர் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ்ன்றது என்னென்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது தான். ஒரே பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மெஷினாக இருக்கலாம், ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், ரெண்டு மூணுக்கு மேலே இருக்கிற வேரியபிள்ஸுக்கு அந்த ஒரே இதில் பார்க்கறது தான், ஒரே இதில் டேட்டாவை பார்க்கறது தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், இது வந்து இதோட கன்சம்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். மூணு மெஷின் இருக்குது, மூணு மெஷினோட கன்சம்ஷன் பார்க்குறீங்க, பவர் கன்சம்ஷன். ஏவோட மிஷினில் இவ்வளோ இருக்குது, டே வைஸ், பியோடது இவ்வளோ இருக்குது, சியோடது இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி மூணுத்துக்குமான ஒரே இதில் பார்க்கலாம், மூணோட ரிலேஷன்ஷிப்பையும். மூணு மிஷினோ இல்லை வெரைட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், அதுக்கான ஒரே இதில் பார்க்கலாம். பல வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஒரே இதில் கொண்டு வர்றது தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ். டிஃப்ரெண்ட் மெஷினோட கன்சம்ஷன் சொல்லலாம், இல்லை டிஃப்ரெண்ட் மெஷினோட பார்ட்ஸ் யூசேஜ், இல்லை பிரேக் டவுன்ஸ், அந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். இல்லை அதே மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். மூணு மெஷினோட ரிஜெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு ரிஜெக்ஷன், என்ன ரிஜெக்ஷனோ அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இதுவும் ஒரு அனாலிசிஸ் டூல் தான். அதாவது டேட்டா கலெக்ஷன் டூல் தான், டேட்டா டிஸ்பிளே பண்ணுற டூல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்றது என்னன்னா, இதை பார் சார்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு இது வந்து ப்ராசஸ் வந்து சென்டராக இருக்கா இல்லையா, அதுக்கு எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, அப்படி எந்த பாயிண்டில் இருக்குது நம்ம ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேப்பில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இது மாதிரி இருக்கும் பார் சார்ட்டு. இது வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா பெல் ஷேப்பு சொல்லுவாங்க. நிறைய ஷேப்ஸ் இருக்குது, இதில் டைப் இருக்குது நிறையா. டபுள் பெல்லு, பெல் ஷேப்பு, டபுள் பீக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது என்னன்னா, இந்த ப்ராசஸ் வந்து சென்டராக இருக்கா, இப்படி இருந்ததுன்னா சென்டர், ப்ராசஸ் சென்டர்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து சென்டராக இருக்கா இல்லையா, இல்லைன்னா நம்ம ப்ராசஸ் வந்து எந்த பாயிண்டில் நிற்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 450 ± 5 mm லென்த்துன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் லென்த்தை மெஷர் பண்ணுறீங்க 450. இதில் கிளாஸஸ் இருக்குது, எத்தனை டேட்டா நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கிளாஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 டேட்டா எடுக்கிறீங்கன்னா அது 5 to 7 கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பாரை தான் கிளாஸ்மாங்க. இது வந்து டேட்டாவை பொறுத்து தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 450லேருந்து ± 5 mm, 445 to
455 இருக்கீங்க உங்கள் ப்ராசஸோட ஏதோ ஒரு பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ஹிஸ்டோகிராம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரீடிங் எடுங்க சொல்கிறேன். 50 ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் மினிமம் வரும்ல, அந்த இதை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 453 மைனஸ் 446 அப்படின்னா என்ன வரும்? 7 mm வரும். இந்த 7 mm வந்து ரேஞ்சு. இது டிவைடட் பை 6, அதை டிவைட் பண்ணிக்கணும். போட்டிங்கன்னா 1 something வரும். அதுதான் அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த 6 கிளாஸை வச்சு இதில் என்னென்ன வேல்யூ ஒரு 50 ரீடிங் எடுப்பீங்க. 444 வந்து ஒரு 10 வருது, 446, 447 ஒரு 10 ரீடிங் வருது, 449 ஒரு 10 ரீடிங் வருது, 450 ஒரு 10 ரீடிங் வருது, அது மாதிரி 451 ஒரு 10 வருது. இதுதான் இந்த பாரை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். இந்த பாரை போட்டோடனே இந்த ப்ராசஸ் வந்து பெல் ஷேப்பில் வந்ததுன்னா சென்டராக இருக்குது, இல்லைன்னா உங்கள் ப்ராசஸ் எங்கே நிற்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ப்ராசஸோட இந்த வேரியபிளோட பொசிஷன் எங்கே இருக்குது அந்த ப்ராசஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹிஸ்டோகிராம். இது பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பேரட்டோ டயக்ராம் பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாக்களை அனாலிசிஸ் டூல் தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் சார்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், இப்போ உங்களுக்கு இப்போ n நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும், அதில் வந்து டாப்பில் இருக்கும், அதாவது 80-20 70-30 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு n நம்பர் ஆஃப் லெங்த் இஷ்யூ, விட்த் இஷ்யூ, அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் இருக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் இதில் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 50 நம்பர், இது ஒரு 40 நம்பர், இது ஒரு 30 நம்பர், இது ஒரு 20 நம்பர், இது ஒரு 10 நம்பர், இது ஒரு 2 நம்பர், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு 50, 40, 32, 27, அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் இங்கே குவான்டிட்டிஸ் போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குமுலேட்டிவும் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த 50னா டோட்டல் நம்பர் நமக்கு 300னா இது குமுலேட்டிவாக 50ல் அது எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 30%னா இது குமுலேட்டிவும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இருக்கும் 0 to 100 குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இது ஒரு 30%, இது ஒரு 10%, 40, 50 நீ குமுலேட்டிவாக போய் 100% வரும். இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 80-20 70-30 இல்லை டாப் 3 டாப் 5 நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றுமே இல்லை. பேரட்டோ சார்ட் போட்டிங்கன்னா உங்கள் டிஃபெக்ட்ஸ் என்னென்னன்றது குவான்டிட்டி வைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த குவான்டிட்டியில் எது பெருசாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 தான் உங்களுக்கு 80% வருதுன்னா இந்த 80% நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலே அடுத்த 20% தானாக குறைஞ்சிரும் அப்படின்றது தான் அந்த தியரி. அந்த அனாலிசிஸ் தான் பேரட்டோ அனாலிசிஸ், பேரட்டோ டயக்ராம் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸு அது வந்து குமுலேட்டிவாக போட்டு அதில் டாப் 3 டாப் 5 இல்லைன்னா 80-30 80-20 70-30 அந்த மாதிரி நிறையா இது சொல்லுவாங்க. அதை இது பண்ணுறது தான் அனாலிசிஸ் பண்ணுறது தான் பேரட்டோ டயக்ராம். இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடுச்சு. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி இன்னும் பெருசாக போடணுன்னா போடலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 7QC ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோம். செக் ஷீட், கண்ட்ரோல் சார்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ஸ்கேட்டர் டயக்ராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ், ஹிஸ்டோகிராம், பேரட்டோ டயக்ராம். இது முன்னாடியே சொன்னது தான். செக் ஷீட்டுன்றது நம்ம டேட்டா எடுத்துகிட்டு அதை வெரிஃபை பண்ணுறது செக் ஷீட்டு. கண்ட்ரோல் சார்ட்னா சார்ட் டைப்பில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் கண்ட்ரோல் சார்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் அனாலிசிஸ் டூலு, ஃபிஷ்போன் மாதிரி டயக்ராம் போட்டு மேன் மெஷின் அந்த 5M மெத்தடில் அப்ரோச் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கேட்டர் டயக்ராம்ன்றது ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப், 2 வேரியபிள் இருக்குன்னா அதோட ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ்னால் இந்த மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் மோர் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் அதோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ்.
அடுத்தது ஹிஸ்டோகிராம்ன்றது பார் சார்ட்டு. அதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் வந்து சென்டராக இருக்கா, ப்ராசஸ் எந்த பொசிஷனில் இருக்குது, ப்ராசஸ் வந்து டிவியேட் ஆகிருக்கா சென்டராக இருக்கா, அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறது தான் ஹிஸ்டோகிராம். அடுத்தது பேரட்டோ டயக்ராம். இதுவும் அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் டூல் தான். அந்த 80-20 70-30 ரூலுக்கு இந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறது, நம்ம ரிஜெக்ஷனை இல்லை நம்ம டிஃபெக்ட்ஸை ஃபெயிலியர்ஸை அந்த மாதிரி சார்ட் போட்டு அந்த அனாலிசிஸ் தான். அது எது நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேரட்டோ டயக்ராம். இதுதான் 7QC. ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுங்க. C 3C. இப்போ 7QCன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3C. அடுத்தது பார்த்தீங்கன்னா S 2S 2S. அதுக்கு அடுத்தது 1H 1P. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுதான் நான் சொல்லியிருந்தேன், முன்னாடி சொல்கிறேன், ஒரு ஷார்ட்கட்னு சொல்லியிருந்தேன். 7மே உங்களால் இது பண்ண முடியாது. அதனால் அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 3C செக் ஷீட், கண்ட்ரோல் சார்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். அந்த 3C தான் 3C. அடுத்து ஸ்கேட்டர் டயக்ராம், சர்டிஃபிகேஷன் அனாலிசிஸ், அதுதான் 2S. அடுத்து ஹிஸ்டோகிராம் 1H, பேரட்டோ டயக்ராம் 1P. 3C 2S 1H 1P. இந்த மாதிரி இது பண்ணியிருந்தீங்கன்னா, மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ரீகால் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வச்சு இதை ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட முடியல. ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 மினிட்ஸ் மேலே ஆகும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் ஒவ்வொன்றும். அதனால் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒன்றா பார்க்கலாம். இதுதான் 7QC டூல்ஸ். பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு பேசிக் இது கிடச்சிருக்கும், அவேர்னஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்ரீ ஸ்டார் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வருது குவாலிட்டி ரிலேட்டட் டூல்ஸை. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.